வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா 82 வயதில் இளம்பெண்ணை திருமணம் செய்த நடிகர் சோகத்தில் முடிந்த பிரிவு. ஒட்டுமொத்த திரையுலகம் அதிர்ந்து போயிருக்கிறது. இவருடைய மரணத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சியை சேர்ந்தவங்க, பிரபலங்கள், பல்வேறு துறையைச் சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா நேரில் சென்று இவங்களுக்காக இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. யார் அந்த பிரபலம்? அவர் எதற்காக இந்த இளம்பெண்ணை 82 வயதில் திருமணம் செய்து கொண்டாருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 82 வயதில் திருமணம் செய்தது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வெடித்துள்ளது. வாங்க, யார் அந்த பிரபலம், அவங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 82 வயதில் இளம்பெண்ணை திருமணம் செய்த நடிகர் சோகத்தில் முடிந்த பிரிவு. உலக புகழ்பெற்ற காட்ஃபாதர் படநாயகன் அல் பாசினோ தனது 82 வயதில் 51 வயது குறைவான நூர் அல்ஃபல்லா என்ற பெண்ணை மணந்து உலகை வியப்பில் ஆழ்த்திருக்கிறார். தாத்தா வயதில் நடிகர் இருந்தாலும் காதல் வயப்பட்ட இந்த ஜோடிக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே ஹாலிவுட்டின் ஹாட் டாபிக்காக இருந்து வந்துள்ளது. இவங்க இப்போது 3 வயதில் ஒரு மகன் இருக்கும் நிலையில் திடீரென தங்கள் திருமண வாழ்க்கை முற்றுப்புள்ளி வைக்க இந்த ஜோடி முடிவெடுத்துள்ளதாக ரசிகர்கள் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்காங்க. வயது வித்தியாசம் என்பது காதலுக்கு தடையில்லை என்று வாழ்ந்து காட்டிய இந்த ஜோடி இப்போது நாங்கள் இனி வெறும் நண்பர்கள் மட்டுமே தொடர்வோம் என பிரிவை அறிவித்திருக்கிறாங்க. 85 வயதை எட்டும் நிலையில் இருக்கும் அல்பாசினா தனது இளம் மனைவியை பிரிவது ஏன் என்பது குறித்து சமூக வலைதளங்களில் பலவிதமான வதந்திகள் சிறகடித்து வருகின்றன. ஆரம்பத்தில் இவங்க காதலை கொண்டாடிய ரசிகர்கள் இப்போது இந்த திடீர் முடிவை கேட்டு இது என்னப்பா புது குழப்பமாக இருக்கு என கமெண்ட்களை தட்டி வராங்க. தற்போது இந்த விவகாரம் ஹாலிவுட் தாண்டி உலக அளவில் ட்ரெண்டிங்கி உள்ளது. குறிப்பாக குழந்தையினுடைய எதிர்காலம் மற்றும் சொத்து விவகாரங்கள் குறித்து பல விவாதங்களை எழுந்துள்ளது. காதலுக்கு கண்ணில்லை என்பது சரிதான், ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக முறிவுதானா என நெட்டிசன்கள் கிண்டலாக கேள்வி எழுப்பி வராங்க. எது எப்படியோ காட்ஃபாதர் பணியில் அதிரடியாக தொடங்கி இந்த காதல் கதை இப்போது ஒரு சோகமான கிளைமாக்ஸ் எட்டியுள்ளது மட்டும் நிஜம் என்று அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.